அப்படியா? சரிம்மா, போயிட்டு வா. அமிர்தா, ஒரு நிமிஷம். இன்னையிலிருந்து உன்னால என் கூட ஆபீஸ்க்கு வர முடியுமா? அது இங்க பாருமா, நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா என்ன பண்றது, இவ்வளவு நாள் அர்ஜுன் இருந்தாரு. சில வேலைகளை அவர் தான் பாத்துக்கிட்டாரு. திடீர்னு அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டதால உதவிக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறமா. அர்ஜுன் பாத்துக்கிட்ட எத்தனையோ வேலைகளை இப்ப நான் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு. அர்ஜுன் இருந்திருந்தா இவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்காது. கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா முடியுமாப்பா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வேலைகளை நாம தானே செஞ்சாகணும். இத்தனை நாள் ஏதோ அந்த பையன் வந்துகிட்டு போயிட்டு இருந்தான். ஆனா திடுதிப்புன்னு அதையும் இதையும் சொல்லி அவனை வராத அளவுக்கு பண்ணது இந்த அமிர்தா தானே. அதாவது அர்ஜுன் வேணுமா நான் வேணுமான கண்டிஷன் போட்டு அவனை வேலையை விட்டு அனுப்புனது நியாயமான விஷயம்தான். அவன் ஓ வழியில கிராஸ் பண்ணா, ஐ மீன் அவன் இங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு உன்கிட்ட பேசுறதுலே குறியா இருந்தான்ல. அதாவது அவன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான்பா. அதனால தானே நீ இனிமே வேலைக்கு வர வேணான்னு சொன்ன. இல்ல, அவன் ஒழுங்கா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அமிர்தா ஏன் தேவையில்லாம அவனை வேலையை விட்டு துரத்த போறா? அப்படிதானே அமிர்தா? மாமா, அர்ஜுனை வேலை விட்டு அனுப்புறதுக்கு காரணம் என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம். ஆனா பாவம் அர்ஜுன் நம்ம எல்லாரு கூடயும் நல்லா பழகிட்டாரு. இவருக்கு வலது கை மாதிரி இருந்தாரு. இன்ஜினியருங்கிறதுனால ஆபீஸ்ல பல வேலை அவரே பார்த்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் இந்த வீட்டு பையன் மாதிரி ஆபீஸ் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. ரொம்ப தங்கமான பையன். சரோஜா, இப்ப எதுக்கு நீ அர்ஜுனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவர் பத்தின பேச்சு எடுத்தாலே நம்ம அமிர்தாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த அவ முன்னாடி நீ பேசாத. என்ன மன்னிச்சிடுங்க. மாமா அர்ஜுனை பத்தி பேசினதுனால தான் நானும் அவரை பத்தி பேச வேண்டியதாயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இங்க பாரு அமிர்தா, தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாமா. நீ தினமும் வரணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா அர்ஜுனோட இடத்துக்கு நான் இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ற வரைக்குமாவது நீ ஆபீஸ்க்கு வரணுமா? அதுக்கப்புறம் சரி, நான் வரேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வந்ததும் கிளம்பி போலாம். தேங்க்யூ அமிர்தா. நீ கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரமா வந்துடுறேன். சரோஜா, நான் ஆபீஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஒரு கப் காஃபி கொடுக்குறியா? சரிங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.